வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏதாவது இருக்குமா? கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதிலிருந்து வீழ்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா? இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஏதாவது பணம் இருக்குமா? இருக்கும். மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம். இது அத்தனையும் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன். இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ராசி பலன் பார்க்குறதே கிரகத்தினுடைய தன்மை தெரிஞ்சு சாதகமாக பாதகமாக தான். நன்மை இருக்கும் பட்சத்தில் வேகமாக மூவ் ஆங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேகமாக நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன? உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன? அந்த ப்ராஜெக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிளானிங்கை முதல்ல பண்ணுங்கள். ஸோ பிளான் பண்ணுறது 3ஆம் இடம், அங்கே தான் சனி பகவான் இருக்கார். சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேகமாக மூவ் ஆகுங்க. இது முக்கியம். சனி உங்களை சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவார். நல்லா சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக இந்த மாதம் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. உங்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களாலும் உங்களுக்கு நன்மை. இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அத்தனை விதமான தகவல் தொடர்பு பற்றி பயன்படுத்துறது மட்டுமல்ல, நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள். தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு நன்மை. இதுவும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல, எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியுடைய புதனுடைய இருக்காங்க. ஒரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அவரோட இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் அங்கே தான் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் பெரும்பாலும் வேலை வாய்ப்புகள். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் நான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், இனி அதில் ஃபியூச்சர் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனில், கரியரில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, போனஸ், இன்சென்டிவ் கிடைப்பதற்கான உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. வேலையில் எல்லாரோடையும் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அத்தனைக்குமான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு, செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. சக்ஸஸ், வெற்றி என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெருசாக கெயின் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஆக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்க வழியே பெருசாக லாபம் இல்லை. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள் அது அத்தனையும் உண்டு.
ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கிறது, யாருக்கும் கடன் கொடுக்கறது, அதனால் பின்னாடி பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் வைஸில் கவனமாக இருங்க. உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது, கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் மிகப்பெரிய கவனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களா நிறைய பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். குறிப்பாக நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வருவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் அப்டமனில் பிரச்சனை இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிக் இருக்கிறவங்க, குறிப்பாக நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இந்த மாதத்தில் இருக்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் நீங்கள் லேண்டு வாங்கிறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா அடைக்க வாசிங்க. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே சேல்ஸ் ஆனாலும் கூட லாபம் கைக்கு வருமானா பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே நிலைமை தான். பெரிய லெவலில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கிறதுல நிறைய தடை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் லாபத்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் எங்கேயோ இடத்துல லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது, அதன் மூலமாக லாபத்தை உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல தடைகள், உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல நிறையா போராட்டங்கள் இருக்குது. ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தால் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் குறையும். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நீங்கள் அடிக்கடி கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பைரவரையும் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னா இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது பெரிய நன்மைகள் உண்டா? கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா? இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும். சிம்மம் அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். முதல்ல 11ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நம்ம அத்தனை பேருக்கும் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உண்டு. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிலச்சி நிற்குதுன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக 12ஆம் இடம் நீங்கள் எதுலையாவது ஒன்று முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு
அல்லது தேவையற்ற விரயங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் அப்பா இருக்காரோ அப்பாவால் நமக்கு செலவினங்கள், அல்லது அப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், இது இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது? சம்பாத்தியம் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்போ செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உழைப்பு அதிகம், வருமாய் அதுக்கு தகுந்த மாதிரி சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, என்ன பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி இருக்குது. ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பாங்க. குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அத்தனை விதமான கம்யூனிகேஷன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு மீடியேட்டர்லாம் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இது எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க பிளானிங்கை பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவார். இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு 8ல் சனி இருக்கார், அஷ்டம சனி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சனி இனிமேல் 2 வருஷத்துக்கு அங்கே தான் உங்களுக்கு இருக்க போகிறேன்னா 2 வருஷம் 2 மாதத்துக்கு. அதை பற்றி நீங்கள் நினச்சிங்களா ஒரு வேலையும் பண்ண முடியாது. பட் மற்ற கிரகங்கள் நமக்கு துணை இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருப்பாங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த லவ் சக்ஸஸ் ஆகாமல் அப்புறம் எதிர்பாராத அஃபேர் இருக்குது. இது இந்த மாதத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை உங்களோட 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறேன். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள், அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டுக்கு டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, தெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம். ஸோ வேலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க. நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ஆர் எனி அதர் ரெப்யூட்டரில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த வேலையை பார்ப்போமா அல்லது விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், அல்லது வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது வேலையில் இம்பீச்மெண்ட் தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷன் வரலன்னு ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எதுவுமே வரலன்னு கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எனக்கு பெர்மனெண்ட் ஜாப்னு யாரும் நினச்சிருந்துடாதீங்க. வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், நோயினுடைய தன்மை குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், நோய் அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தாராளமாக பண்ணுங்கள். ஏதோ தொழில், எந்த தொழில் பண்ணாலும் அதில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான மாதமாக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம்.
ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நட்பு வட்டாரம் வந்தால் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். பெரிய லெவலில் நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஆக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ பெருசாக புகழ் அந்தஸ்து இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது. பெருசாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் சேல்ஸு முன்னேற்றம் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தைரியமாக சில முடிவுகள் எடுங்க, ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி, யாருக்காக பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெருசாக யாருக்கும் பெரிய லெவலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி செக்யூரிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கட்டும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்து புகழ் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அடைக்க வாசிங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் நரசிம்மரை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா, ஏதாவது கிரகங்களால் நமக்கு துன்பங்கள் உண்டா, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிபாடுகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12 இருந்தவர் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது நான் துணிமணிகள் வாங்கணும்னு நினச்சவங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா உருவாகும். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால இந்த மாதத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. எல்லா விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில்
எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பெரிய பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தான் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு சும்மா கேட்டு போகிறத காட்டலாம். எந்தெந்த காலங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த காலங்களில் நம்ம பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. ஸோ நல்ல காலங்கள் வரும்போது நம்ம நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கணும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதுவும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத அடிக்கடி பயணம் அல்லது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். உங்கள் லக்னாதிபதி தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அப்படி பார்க்குற போது ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சரி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அல்லது நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள். ஸோ உங்களுடைய வேலையை பற்றிய ஒரு பயத்திலே வச்சுருப்பார். வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் வேலையிலிருந்து இது அத்தனையும் இருக்குது. அல்லது லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள். இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்வாங்க. ஒரு பக்கம் சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு, வேலையை எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் குரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த 2 பலன்களும் இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லோன் வாங்கி நான் சொன்னக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் சகலமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக நீங்கள் இல்லாமல் ரொட்டீனாக என்ன பிஸ்னஸ் நடக்குதோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் அது விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம். ஸோ அது நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரிய உறவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நான் பெருசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவாக வரணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ 2மே இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கு, ஆல்ரெடி நான் தொழில் முனைவராக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது.
பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பெருசாக விட்டலை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ, கலைகள் 64, எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. ஏதாவது ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியலில் நீங்கள் ஏற்ற முன்னேற்றத்தை அடைவீங்க, புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் குருவும் சனியும் பார்க்குறாங்க. யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்கோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கடன் இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்குது. அதுலேயும் குரு சனி பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சளித்தொலைகள், ஆஸ்மா, யூஸ்னில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்கள் இருந்தால் ஜீவ சமாதி போங்க. எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது கிரகத்தால் நன்மைகள் உண்டா, இல்லை கிரகத்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து ஏதாவது வழிபாடு பண்ணால் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை. என்ன நன்மை அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு நடக்காத காரியங்கள் அத்தனையும் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நினைச்சது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது நடப்பதற்கு யாராவது ஒருத்தங்க துணையாக வருவாங்க. குறிப்பாக 11ஆம் இடம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஆக உங்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலமாக சில காரியங்கள் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் வருமானம் இருக்கா, சம்பாத்தியங்கள் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் இருக்குது. மணி ரொட்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அல்லது தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் முயற்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாகி 12ல் இருக்கார். 8ம் 12ம் எப்பயுமே பிரச்சனை தான். ஸோ ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை அலைய வேண்டிய சூழ்நிலை, ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை சாதிப்பதற்கான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதுக்காக நம்முடைய முயற்சியை எப்பயுமே விட்டுற முடியாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற மன உளைச்சல்கள்
தேவையற்ற தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் வருமுன் காப்போங்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் பெருசாக யாரையும் நம்பாதீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிங்க. நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணணும், அப்போ தான் முடியும். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்துங்க அல்லது பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, விலை போகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு சேல் ஆகலை, எப்போ விற்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறது மட்டுமல்ல, வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு, ஏன்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஆணியும் ஆடியும் கலந்த மாதம். இப்போ எல்லாம் வீடு மாறுவாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத மாற்றம் இருக்குது. ஒருவேளை மாற்றம் இல்லைன்னா கூட எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் மகிழ்ச்சியாக இருக்குமான தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா விதமான உறவுகளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போங்க. ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க. இல்லைனா உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. இதே தான் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலையும். ஆக ரொம்ப மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, மகசூல் லாபம் வருமானம் பரவாயில்ல. பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, நீங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி லாபத்தை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 10ல் இருக்கார். ஆக இந்த குரு ராகுல இருக்காங்க. இந்த 6ம் 10ம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, வேலையில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்னில் நீங்கள் இருக்கீங்க, எதில் வேணாலும் இருங்க, வேலை பார்க்குறீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த உங்களுடைய தொழிலில் உங்களுடைய துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம் அத்தனை இருக்குது. என்னெல்லாம் எதிர்பார்ப்போம், ப்ரொமோஷனை எதிர்பார்ப்போம், இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எனி மானிட்டரி பெனிஃபிட் நமக்கு தேவை பணம், அதை எதிர்பார்க்கணும், அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தால் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் பீதி என்பது இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால வேலையில் நீங்கள் தான் திருப்தியற்ற மனநிலையோடு இருப்பீங்க. அதனால் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது சர்வீஸில் இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு திருப்தியான மனநிலையோடு இருங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி, அடைக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நான் பெருசாக கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதில் இந்த மாதம் ஜூலை 16க்குள்ளே கண்டிப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அரசாங்கத்தால் யாரெல்லாம் பெரிய லெவலில் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய நட்பு, சகவாசம், உறவுகள், செலிபிரிட்டியுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலீஜன், உங்களுடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமானா நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது, சுமாராக தான் இருக்குது. பெருசாக ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இல்லை.
ஸோ கணவன் மனைவி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி, இந்த மாதம் சிறப்பாக இல்லை. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள், நான் முதலே சொன்னேன், அவர்களால் நன்மை. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்க வருமா அப்படின்னா இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸ், லாட்ரி, அத்தனை ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் அடைக்கி வாசிங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே நமக்கு லாஸில் தான் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இம்யூனிட்டி பவரை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. ஹெல்த் விஷயத்தில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், அதாவது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படும். என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத சூழ்நிலை. இது ஸ்கேனு, எக்ஸ்ரேக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலை. அடைக்கி வாசிங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களோட ஜீவ சமாதி போங்க. அதோட நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்கார், முருகனை கும்பிடுங்க. முருகனுடைய மூத்தவர் விநாயக பெருமான், அவரை முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கும்பிடுங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா? ஏதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் உண்டா? இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள்வதற்கு ஏதாவது வழிபாடு உண்டா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வருவார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றாரோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. மெயினாக இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்குங்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. எதிர்பாராத செலவினங்கள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக அந்த செலவினங்கள் யாரால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது அத்தனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமா? உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது. எப்போ முயற்சி பண்ணணும்? இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அது கொஞ்சம் லேட்டானால் கூட பின்னாடி காரியம் நடக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்பயுமே சனி பார்த்தாலே காலதாமதம் லேட்டாகும். ஆனாலும் நீங்கள் திரும்ப எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில் அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறையா இருக்குது. குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல. நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் நீங்கள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத பயணம், இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அதனால் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது.
அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். சனி பகவான் பார்க்குறல்ல, சரியான தூக்கம் சரியான சாப்பாடு இல்லாத காலகட்டங்கள் இருக்கும். இதையெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் புதன் இருக்கார். புதன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் சிந்தனை முயற்சி சக்ஸஸ், இது அத்தனையுமே அதான். ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. ரொம்ப அளந்து பேசுங்க இந்த மாதம். வார்த்தைகளுடைய தன்மையை கவனமாக விடுங்க. இல்லைன்னா பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள், அதனால் போராட்டங்கள் மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். யாருக்கெல்லாம் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த லாபம் இருக்கான்னா இந்த மாதம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த மாதம் இதே தான் நிலவரம். பட் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்க்குறார். இன்னொரு பக்கம் சனி பகவானும் பார்க்குறார். 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த பார்வை ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். யாரெல்லாம் எனக்கு வயசாகிடுச்சு, வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல, வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன், குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், ரொம்ப பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை பரவாயில்ல. வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, இன்சென்டிவோ போனஸோ இல்லைனாலும் கூட வேலை இருக்கும், பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு சனி 2 பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. குரு ராகுவோட தொடர்பு கொள்கிறார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 அப்படின்னாலே வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா, வேலையில் ஒர்க்கு ப்ரெஷரைஸ் இருக்கிறது, டார்ச்சர், சக தொழிலாளர்கள் சுப்பீரியர் அத்தனை பேராலும், அதனால் வேலையில் நமக்கு ப்ராப்ளம். இது இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. சுமாராக இருக்குன்னா லாபம் இருக்குது, பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கலாம் தடை. அதுக்காக நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இல்லை, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் லாபத்தை அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை 2மே கலந்து இருக்குது. இன்பம் துன்பம், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், எல்லாமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும், நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வரல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கல்வியில் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திரும்ப சொல்கிறதுக்கான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, சூரியன் இதெல்லாம் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நன்மை.
இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஆய கலைகள் 64 அந்த கலைகளில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறையில் வருமானம், உங்களுக்கு சம்பாத்தியம், புகழ், அந்தஸ்து அத்தனையும் கூடும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோ கரன்சிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதம் உடம்பில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. குருவும் சனியாக 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். இது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. நல்ல உடம்புல சின்ன பிரச்சனை, நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் சித்தர்களை கும்பிடுங்க. எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. ஹெல்த்து நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிரகங்களால் ஏற்படும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிரகங்களால் இருக்குது, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு என்ன, இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுடைய கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். இதெல்லாமே ஒரு பக்கம் நன்மை, உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இது இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே மணி ரொட்டேஷன், 2ஆம் இடம் என்பது பணம், வருமானம், சம்பாத்தியம், கையில் இருக்கக்கூடிய பணம், இதெல்லாம் தான் சொல்கிறது. அப்போ இதெல்லாம் இருக்கான்னா பரவாயில்லாமல் இருக்குது. பட் உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கிறது. தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு, செல்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம பிறந்த யாரையாவது நம்பித்தான் ஆகணும். இந்த மாதமும் அதே தான். நீங்கள் யாரையாவது நம்புங்க, ரொம்ப முக்கியம். மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்களே சில முடிவுகள் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு எப்பயுமே பாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரில, எப்போ விற்கும் தெரில அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், கல்வி எப்படி இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது. கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அதனால் உங்களுடைய ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நன்மை இருக்குது.
இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேர்லேருந்து செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய செவ்வாய் 10ல் இருக்கார். இன்னொரு பக்கம் அவர் சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 16க்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலையில் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையை அடக்கி வாசிங்க, எல்லோருடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க, பொறுமையாக மற்றவங்கள்ட்ட பேசுங்க, டீல் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களை அறியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. பெருசாக ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டு, போனஸோ, அரியர்ஸோ வரலன்னு ஒரி பண்ணாதுங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது, லாபம் கிடைக்கலாம் தடை இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க, அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க, அல்லது அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய ஏற்றுமதி இருக்கு மேலே பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது வருமாங்கிறவங்களுக்கு பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கார். ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும், நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பாளர், அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவங்க விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. இல்லைன்னா அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும், இதுவும் இருக்குது. மெயினாக இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அவர்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம், இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஷேரில் எதாவது பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம், அடக்கி வாசிங்க. ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட்டில் எதாவது வாங்குறது, இது எல்லாமே நமக்கு யூக வணிகங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸ்மாராக இருக்குது. அதனால் எல்லாம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு செட்டப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் இறை அருளை பெரிய லெவலில் கூட்டுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
யாரெல்லாம் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுத்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், இந்த 3லேயுமே இந்த மாதம் கவனமாக நீங்கள் இருங்க. சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரா நல்லா கும்பிட்டு வாங்க. இந்த மாதம் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கமையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.